இந்த சமத்துவத்தை நம்புறவங்க எப்படி போராடுறாங்கன்னு. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சமத்துவத்துக்கான போர் கருவியே கலை தான். சமத்துவத்தை நம்புவர்கள் எல்லாரும் கலையை வச்சுதான் போராடி இருக்காங்க. இன்னைக்கு காலையில இருந்து நான் பார்த்தேன், அடிக்கிற அடி தெறிக்க ஓடுறோம். யாராவது ஏதாவது ஆதிக்கத்தனம் பேசினாங்கன்னா ஓடணும் அந்த இடத்த விட்டு. அப்படி அடிக்கிறாங்க அடி. நான் இப்ப ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். என்னுடைய அரசியல்ல சமத்துவத்தின் பால் நான் நின்றேன்னா எனக்கு கருவி கலை தான். ஏகப்பட்ட இடத்துல இருந்து நம்மளை அட்டாக் பண்றாங்க. இங்க மட்டும் இல்ல, டெல்லியில இருந்து அட்டாக்கு, வெளியிருந்து அட்டாக்கு, நம்மளுடைய பண்பாடுகள் மேல அட்டாக்கு, நம்மளுடைய சமத்துவத்தின் மீது, நம்ம சிந்தனை மீது அட்டாக்கு, மொழியின் மீது அட்டாக். இந்த எல்லா தாக்குதல்களையும் தாங்க போவது இந்த பறை சத்தம் மட்டும்தான். இன்னும் கூட இந்த இளைய சமுதாயத்துக்கு இந்த கலைகள் மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் மொழி, ஒடுக்கப்பட்டவர்களின் மொழி. நான் ஒரு காலத்துல ரொம்ப சோகமா இருந்தேன். அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு அதிகாரியா இருந்தேன். ஒரு காலத்துல இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்து, என்னடா இது இப்படி நடக்குது, ஒரு ஆதிக்க அரசாங்கம் இருக்கே, இதுல இருந்து எப்படி நம்ம வரப்போறோம் அப்படின்ற ஒரு சோகம் எனக்குள்ள ரொம்ப ஆழமா இருந்தது. நான் அதிகாரியா இருந்தபோது அந்த சோகத்துல தான் அந்த வேலையை விட்டேன். எதையாவது செய்யணும், இதை எதிர்த்து எப்படியாவது போராடணும், ஆனா எப்படி போராடுறதுன்றதெல்லாம் தெரியாது. ஆனா ஏதாவது ஒண்ணு பண்ணி போராடணும்னு ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது. அப்ப எனக்கு ஒருத்தர் ஒரு அறிவாளி எனக்கு சொன்னாரு, சசி, இங்க நடக்கிற சண்டை அரசியல் சண்டை இல்ல, இது ஒரு சமுதாய சண்டை, ஒரு சமூக சண்டை, சமத்துவத்துக்கும் ஆதிக்கத்துக்கும் நடக்கிற சண்டை இது. இந்த சண்டை இந்த நாட்டுல ரொம்ப நாளா நடக்குது, இப்ப மட்டும் இல்ல, நீ இப்பதான் நடக்குதுன்னு நினைச்சுக்காத, ரொம்ப நாளா நடக்குது. அப்பப்போ இந்த சண்டையில யாராவது வருவாங்க, ஆனா அவங்க சண்டை போடுற விதம் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அதை மட்டும் நீ புரிஞ்சுக்கோன்னாரு. நான் அப்பெல்லாம் ரொம்ப அறிவியல் சார்ந்த ஒரு அதிகாரி. நம்ம ஸ்கூல்ல இருந்து படிக்கும்போது என்ஜினியரிங், டாக்டர் இப்படிதான் சொல்லி தருவாங்க. இப்போ எல்லாமே அறிவியல் சார்ந்த விஷயங்கள்ல தான் நம்ம பார்ப்போம். கலையை பத்தி அவ்வளவு யோசிக்க மாட்டோம். அப்போ அவர் சொன்னாரு, இந்த சமத்துவம் எதை வச்சு போராடுதுன்னு மட்டும் நீ பாரு அப்படின்னாரு. நான் நிஜமாலே பார்த்தேன் இந்த சமத்துவத்தை நம்புறவங்க எப்படி போராடுறாங்கன்னு. அப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சமத்துவத்துக்கான போர் கருவியே கலை தான். சமத்துவத்தை நம்புவர்கள் எல்லாரும் கலையை வச்சுதான் போராடி இருக்காங்க. அப்படி நான் பார்த்தேன், நம்ப வந்த குடும்பங்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள், உழைக்கும் வர்க்கம், இவங்களுடைய கருவி என்னன்னு பார்த்தா இவங்களுடைய கருவியும் கலை தான். இன்னைக்கு இந்த மேடை அந்த கருவிகளை ஒரு திறன்பட காட்டும் ஒரு இடமா நான் பார்க்கிறேன். இன்னைக்கு காலையில இருந்து நான் பார்த்தேன், அடிக்கிற அடி தெறிக்க ஓடுறோம். யாராவது ஏதாவது ஆதிக்கத்தனம் பேசினாங்கன்னா ஓடணும் அந்த இடத்த விட்டு. அப்படி அடிக்கிறாங்க அடி. அந்த பறை அடியிலையும் அந்த மோலத்திலையும் ஓடாத ஆதிக்கம் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி நம்ம சமுதாயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப ஃபார்மலா ஆதிக்கத்தை நம்புவர்கள்லாம் ரொம்ப ஃபார்மாலிட்டியா இருப்பாங்க. ஆண் பெண் சமமா இருக்கக்கூடாது, ஒரே மேடையில் இருக்கக்கூடாது, கை கோர்த்து நடக்கக்கூடாது. அது எல்லாம் இந்த மேடை உடைக்குது இல்ல, அதுதான் கலைக்கு இருக்கிற ஒரு பெரிய சக்தி. நான் இப்ப ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன். என்னுடைய அரசியல்ல சமத்துவத்தின் பால் நான் நின்றேன்னா எனக்கு கருவி கலை தான். நான் யோசிப்பேன், எப்படியாவது ஒரு கலைஞர்கள் எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஒரு இயக்கம் உருவாக்கணும் அப்படின்ட்டு. அப்பதான் நான் காளீஸ்வரன் ஐயா பத்தி பார்க்கிறேன். காளீஸ்வரன் ஐயா செய்யறது எனக்கு என்னவோ நிகழ்ச்சி அந்த மாதிரிலாம் தெரியல, அது ஒரு இயக்கம், அது ஒரு பெரிய இயக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இயக்கத்துல இருக்கிற அந்த எல்லாம் நம்மளுடைய சின்ன சின்ன நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் பாருங்களேன், அவரை விட அவரை மாதிரியே ஈக்குவலா இருப்பாங்க. அவர் எந்த அளவுக்கு வீரியமா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களும் வீரியமா இருப்பாங்க. அப்போ இது ஒரு கலை இயக்கம். இந்த வீதி திருவிழா என்பது ஒரு கலை இயக்கம். இந்த இயக்கம் தான் தமிழகத்தை பலவேறு, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல இருந்து நம்மளை அட்டாக் பண்றாங்க. இங்க மட்டும் இல்ல, டெல்லியில இருந்து அட்டாக்கு, வெளியிருந்து அட்டாக்கு, நம்மளுடைய பண்பாடுகள் மேல அட்டாக்கு, நம்மளுடைய சமத்துவத்தின் மீது, நம்ம சிந்தனை மீது அட்டாக்கு, மொழியின் மீது அட்டாக். இந்த எல்லா தாக்குதல்களையும் தாங்க போவது இந்த பறை சத்தம் மட்டும்தான் அப்படின்றதுல எனக்கு எந்த ஐயப்பாடும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் சார்ந்த கட்சியிலேயே பறை இப்ப சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்க முதல்ல சர்க்கா தான் சுத்துவோம். இந்த நீங்க காந்தி சர்க்கா பார்த்துருப்பீங்க, எங்க இயக்கம் சர்க்கா சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த இயக்கம் பறையும் சேர்த்து அடிக்குது.
அப்படி அடிச்சா மட்டுமே தான் சமத்துவம் மேலே நிற்கும். நான் நம்ம இயக்கத்தை பற்றி பெருசாக சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவும் இல்லை, வயதும் இல்லை. இந்த இயக்கத்தை சேர்ந்த எல்லா கலைஞர்களும் ஒரு கலெக்டிவ் நாலேஜ் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய மணி சொன்ன மாதிரி ஏன் வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மேடை ரொம்ப முக்கியம். இந்த மேடையில் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஐடென்டிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு அடையாளம். அந்த அடையாளம் வந்து காசு பணத்தை விட ரொம்ப ஜாஸ்தி. அப்படிப்பட்ட அடையாளத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு இருக்கு, என்ன மாதிரி ஆட்களுக்கு இருக்கு. இன்னும் கூட பல மேடைகளை அவர்கள் கேட்கறது என்ன, மேடை மட்டும்தான். அந்த ஒரு மேடை தான், அந்த ஒரு அங்கீகாரம் தான், ஒரு மரியாதை தான். காசு பணம் கூட எப்படியாவது மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து இங்க ஏன் நம்ம நிக்கிறோம், நம் தந்தை தாய் ஏன் இதை செஞ்சாங்கன்ற ஒரு அடையாளத்தையே இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும் வேலையை வந்து இன்னைக்கு காளீஸ்வரன் ஐயா செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இவ்வளோ பெரிய வேலை என்பது சாதாரண வேலை கிடையாது. ஆனால் அவருடைய மேனேஜ்மெண்ட் ஸ்டைலே வேற. அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்டைலை நிறைய இடத்துல நம்மளும் கற்றுக்கணும். எப்படி வந்து ஒரு இயக்கத்தை முழுமையாக அந்த இயக்கத்தில் ஈடுபட வைக்கணும்ன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்குல ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த இயக்கத்தில் நானும் ஒரு பகுதி என்று சொல்லிக்கொள்வதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு வேலைகளில் இயக்கங்களில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கனவு. அதை இன்னைக்கு காளீஸ்வரன் ஐயா மூலமாக இன்னும் கூட நம்ம செயல்படுத்துகிறோம். இன்னும் கூட நான் இன்னும் நிறைய சொன்ன மாதிரி கேப்ஸ் நிறைய இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஈடுபாடும் இன்னும் நிறைய தேவை, பலருடைய ஈடுபாடுகள் தேவை. அப்படிப்பட்ட ஈடுபாடுகளை வரும் காலங்களில் கண்டிப்பாக செய்வோம். இன்னும் கூட இந்த இளைய சமுதாயத்துக்கு இந்த கலைகள் மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் மொழி, ஒடுக்கப்பட்டவர்களின் மொழி. இந்த மொழியை மறுபடியும் வந்து உறக்க கூறுவதற்கு இந்த மேடைகள் அமைத்து தருவதற்கு எனக்கு இந்த மேடைக்கு என்னை அழைத்ததற்கு மறுபடியும் காளீஸ்வரன் ஐயாக்கு நன்றிகள். மீண்டும் நீங்கள் வளர்க, எல்லோரும் வளர்க. ஜெய் பீம்.